நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளே துனியா. ராசிவாசல் சாப்டர் 3 ஏகாங்கியில் அது கொஸ்டின் ஆன்சர் நடத்திட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன் போட்டிருக்கோம். இன்றைக்கி செகண்ட் லெசன் பார்க்குறோம். பாடம் 2 ரீடிகி ஹட்டி. ரீடிகி ஹட்டின்னு முதுகெலும்பு. தேர்ட் ரோமன் நிம்னலிக்கித்து பிரச்சனைக்கு புத்தர் ஏக்கியா அதோ வாக்கியமே தீஜே. கீழ்கண்ட வினாக்களில் பதில் ஒரு வாக்கியம் மற்றும் 2 வாக்கியங்களில் விடை எழுதுக. ரீடிகி ஹட்டி கிஸ் பிரகார் கா ஏகாங்கிகை. முதுகெலும்பு என்று எந்த முதுகெலும்பு என்ற நாடகம் எந்த வகையை சார்ந்ததாக இருக்கிறது? ரீடிகி ஹட்டி சமாஜ் சுதாரக் ஏகாங்கிகை. சமாஜ் சுதாரக் அப்படின்னா சமூக சீர்திருத்த நாடகமாக இருக்கிறது. ரீடிகி ஹட்டி என்ற நாடகம் சமூக சீர்திருத்த நாடகமாக இருக்கிறது. ரீடிகி ஹட்டி ஏகாங்கிகா சங்கர் கைசா பாத்திரகை. ரீடிகி ஹட்டி என்ற நாடகத்தில் சங்கர் எந்த வகையான கதாபாத்திரமாக இருக்கிறார்? சங்கர் அப்புனே ஐவோன் கா சிப்பானே வாலோ ஹை. சங்கர் அப்புனே ஐவோன் கோ சிப்பானே வாலோ அப்படின்னு தன் குறைகளை மறைப்பதற்காக, சிப்பானே அப்படின்னா மறைப்பது, ஏவம் ஐவோன் அப்படின்னா குறைகள் அர்த்தம், தன்னுடைய குறைகளை மறைப்பதற்காக இருக்கிறார். வகு அவர் பத்தினி நகி மாத்திர நௌக்ரானி சாகத்தாகை. அந்த சங்கர் அவர் பத்தினி நகி அப்படின்னா அவருக்கு மனைவி வேண்டாம் மற்றும் மாத்திர மற்றும் நௌக்ரானி சாகத்தாகை. அவருக்கு எனக்கு மனைவி வேண்டாம், எனக்கு வேலைக்காரி தான் வேண்டும் என்று விரும்புகிறார். தேர்ட் ஒன் ரீடிகி ஹட்டி ஏகாங்கி में उमा पहले कुछ बोलने के लिए क्यों मना करती हैं? ரீடிகி ஹட்டி முதுகெலும்பு என்ற நாடகத்தில் உமா பகலே குச்சி போல்னே கேலியே முதலில் எதை பேசுவதற்காக ஏன் மறுக்கிறாள்? மனா கர்த்தி அப்படின்னா ஏன் மறுக்கிறாள்? ஹம் துக்கான் में किसी चीज़ों का खरीदने समय दुकानदार हो हमारे सवालों का जवाब देते हैं. हम दुकान में இப்போ ஹம்னா நாமல் அர்த்தம். நாம் ஒரு கடைக்கு செல்லும்போது கிசி சீஜோ கிசி சீஜ் அப்படின்னா ஏதாவது நம்ம கடைக்கு செல்லும்போது ஏதாவது ஒரு பொருள் வாங்குவதற்காக, கரித்தினே அப்படின்னா பொருள் வாங்குவதற்காக அந்த நேரத்தில் துக்கான்தார் கடைக்காரர் ஹோ ஹமாரே சவாலும் நாம் கடைக்காரர்கிட்ட நம் கேள்விகளை கேட்போம். அந்த பொருள் நல்லா இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்ட்டு கடைக்காரர்கிட்ட பொருள் வாங்குறப்போ நம்ம கேள்வி கேட்போம். அதற்கு ஜவாபு தேத்தாக, அதற்கு கடைக்காரர் நமக்கு பதில் அளிக்கிறார். விவாகு தி ஏக் தரகு சே வியாபார் ஹோகை. விவாக அப்படின்னா திருமணம் ஒரு தொழிலாகத்தான் இருக்கிறது. திருமணம் என்பது ஒரு தொழிலாகத்தான் இருக்கிறது. இஸ்லியே பஹு கா போல்னேக்கி ஜரூரத்தே நகிகை. அதனால் பஹு அப்படின்னா மருமகள் அர்த்தம். அந்த பெண், திருமணம் பண்ணக்கூடிய பெண் அந்த காரணத்தால் தான் அவள் பேசவில்லை. ஃபோர்த் ஒன் ரீடிகி ஹட்டி ஏகாங்கிகா உத்தேசிய கியாகை. முதுகெலும்பு என்ற நாடகத்தின் முக்கியமான கருத்து என்ன? ஸ்திரீ சிக்ஷா கோ படாவா தேனா. பெண் கல்வியை ஊக்குவித்தல். படாவா தேனா அப்படின்னா ஸ்திரீ சிக்ஷா அப்படின்னா பெண் கல்வின்னு அர்த்தம். பெண் கல்வி ஊக்குவிக்க வேண்டும். விவாகிக்கே சம்பந்தமே ஸ்திரியோன் கி இச்சா கா சம்மான் தேனா யகி. விவாகிகே மற்றும் திருமணம் தொடர்பான சம்பந்தமே திருமணம் தொடர்பான பெண்களின் விருப்பங்களை மதிப்பது. இச்சாக்கா சம்மான் அப்படின்னா பெண்களுக்கு ஏற்ற அவங்க விருப்பங்களை நாம் மதிப்பது. ஏகாங்கிகா உத்தேசியகை. இதுவே இந்த நாடகத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.